Joe, check now. Joe, check now. Facebook. Hi, good evening. Sorry for the interruption. Like there was some struggle in streaming it on time. So good evening, everyone. This session is about the current affairs. Okay, so நீங்கள் ஒரு லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது லைக் லைவாக நம்ம இப்போ கொண்டு போயிருக்கோம். ஸ்டில் கேன் யூ ஸ்டாப் தட்? ஜோ அந்த சவுண்ட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. Must be on. Just check. Yeah, it's on. Fine. ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸை ஒரு கம்பைலேஷனாக வந்துட்டு நம்ம வீக் எண்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு we planned, and that is what this session is now. ஓகே, ஸோ இந்த வாரத்தில் வந்து நீங்கள் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம். ஸோ லைக் திஸ் வீக் இஸ் ஃபுல் ஆஃப் எவ்ரி திங் அபவுட் லைக் கல்ச்சரில் ஆரம்பித்து என்வைரான்மெண்ட், ஜியோக்ரஃபி, ஹிஸ்ட்ரின்னு நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? So let's see one by one then. எக்கனாமியில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஸோ வேர்ல்டு எக்கனாமி. ஓகே, வேர்ல்டு எக்கனாமியில் ஒரு நியூஸ் சொல்ல முக்கியமான விஷயம். சாரி ஃபார் திஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எதுக்காக நம்ம இதை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கில் நிறைய டாபிக்ஸ் வந்து இட் வாஸ் ரிலேட்டட் டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்? ஃபஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு நாட்டில் இப்போ இன்றைக்கி வந்து இட்ஸ் அ குளோபல் எக்கனாமி, ரைட்? இட்ஸ் அ குளோபல் எக்கனாமி. ஸோ இந்த குளோபல் எக்கனாமி நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து என்ன செய்துட்ருக்கோம். நம்மளுடைய க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாமே அது ரிலேட்டடாக தான் இருக்குது. சரியா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, நியூஸ்லலாம் பார்ப்பீங்க, இன்றைக்கி இந்தியாவினுடைய மதிப்பு, டாலர் மதிப்பு வந்து இவ்வளோ உயர்ந்திருக்கு. இன்றைக்கி டாலர் மதிப்பு வந்து $75 இருக்குது, $81 இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சு யூஎஸில். ஸோ அப்போ வந்து ரேட்டெல்லாம் வந்து மாறுச்சு, 78 அந்த மாதிரிலாம் போச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான மாறுறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம கண்ட்ரிலேருந்து மொத்தமாக எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்து இம்போர்ட் அதிகமாக இருந்தது, அதாவது வேறு நாட்டுக்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து we can separate it into two categories, that is current account and capital account. கரண்ட் அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலும் அதில் நேரடியானது அதெல்லாம் வந்து விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு விசிபிள், நமக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் இல்லையா? இன்விசிபிள் அப்படின்னு வர்றப்போ
தென் அது வந்து என்னென்னா ப்ராடக்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, ஒரு கண்ட்ரீஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ். அண்ட் தென் இன்கம்ஸ், என்ஆர்ஐஸோட என்ஆர்ஐ இல்லாமல் மற்றவங்களோட, அதாவது மற்ற கண்ட்ரியோட இருக்கவங்களோட இன்கம்ஸ் என்ன வருது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நத்திங் பட் ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு கொடுக்கறது, இல்லை நம்ம கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்ட் மணி. தேர் இஸ் நோ ப்ராடக்ட், ஒன்லி த மணி அப்படிங்கிறது தான். தென் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க அதுக்கு இது பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சர்வீஸ் இருக்கும், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். இது இல்லாமல் ஏதோ ஒரு தொழிலுக்கு வந்துட்டு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ கேபிட்டல். அண்ட் லோன்னு சொன்னாலும் அந்த லோன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த லோனை வச்சு நம்ம என்ன செய்வாங்க, அது வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி அனதர் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் என்ஆர்ஐஸோட பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதுவுமே என்னென்னா நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபைனலி ஒன் சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வாட் இட் இஸ் அபவுட். இதில் முக்கியமான நியூஸ் என்னென்னா, ட்ரேட் டெஃபிசிட் சோல்ட் பாஸ்ட் 31 பில்லியன் இன் ஜூலை. ஸோ நம்மளோட கண்ட்ரியோட ட்ரேட் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை மாதத்தில் மட்டும் 31 பில்லியனை வந்து க்ராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. 31 பில்லியன் அப்படிங்கிறது $31 billion. இட் இஸ் $31 billion க்ராஸ் பண்ணியிருக்கு. டெஃபிசிட்னா என்னது, ட்ரேட் டெஃபிசிட்னா பற்றாக்குறை. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு என்ன ஆயிருக்குது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது, இம்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஸ்லிட் மார்ஜினலி, ஈவன் இம்போர்ட்ஸ் சர்ஜ் 43% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இம்போர்ட்ஸை இப்போ உங்களுக்கு நான் ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா சம்டைம்ஸ். அதனால தான் நியூஸ் பேப்பரோடையே நம்ம வந்து போட்டிருக்கோம். திஸ் இஸ் சம் அட்டெம்ப்ட் தட்ஸ் டு லைக் ஆஸ்பிரண்ட்ஸ் கேன் கெட் டு நோ லைக் ரியலி வாட் இஸ் தேர் இன் த நியூஸ் பேப்பர். ஓகே, ஸோ இம்போர்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குதுன்னா 43% வந்து சர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மெர்கன்டைஸ் ட்ரேட் என்ன ஆயிருக்கு, ட்ரேட் டெஃபிசிட் வந்து $31.02 billion ஜூலையில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் நமக்கு எடுத்துக்க வேண்டிய நியூஸ். ஸோ அதர் திங்ஸ் இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸாக இருக்கும். இந்த டேட்டாஸ் ஆர் நாட் மச் நீடட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேவா. த ஷார்ப் அப்டிக் இன் த ட்ரேட் டெஃபிசிட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் and did not augur well for the current account deficit. ஸோ எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் நம்ம தேடி என்ன செய்துக்கணும், எக்கனாமிக் வந்து படிச்சுக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் வரக்கூடிய டெஃபிசிட். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னால வரக்கூடிய டெஃபிசிட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். ஓகேவா. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் மட்டுமே 30 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2022-2023ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயரில் உள்ள ஃபுல் டெஃபிசிட்டோட இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து 80%. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக இருந்த பற்றாக்குறையில் இந்த வருஷம் வந்து என்ன ஆயிருக்குதுன்னா, முதல் 4 மாதங்களிலேயே ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முதல் 3 மாதங்கள்லேயே 80% வந்து என்ன ஆயிருக்குது, பற்றாக்குறை ஆயிருக்குது. ஓகேவா. ஸோ மற்றபடி இந்த நியூஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே டேட்டாஸ் தான். அண்ட் யார் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி நீட் டு டேக் த நியூஸ் அவுட்புட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதே விஷயந்தான் இன்னொரு நாளும் இருந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்துட்டு இந்த டாப்பிக்லாம் நம்ம எதில் கொண்டு வருவோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடில். ஸோ கான்ட்ராக்ஷன் இன் எக்ஸ்போர்ட்ஸ் இன் 17 months, 44% ஜம்ப் இன் இம்போர்ட்ஸ். ஸோ அகெயின் இது இன்னொரு நாளுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் இன்ட்ரடக்ஷன் இன் லேட் மே ஆஃப் எ ஸ்டிஃப் எக்ஸ்போர்ட் டேக்ஸ். ஒரு எக்ஸ்போர்ட் டேக்ஸ் ஒன்று போட்டு என்ன செய்திருக்காங்க, ஆன் ஏ ரேஞ்ச் ஆஃப் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். எதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணோம். ஸோ வித் எ வியூ டு பூஸ்டிங் தியர் டொமஸ்டிக் அவைலபிலிட்டி அண்ட் கூலிங் ப்ரைஸ் கெயின்ஸ்.
ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டே ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வருமானம் வரும். ஏன்னா இங்கேருந்து ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வியாபாரம், ட்ரேடு தான் இல்லையா. இங்கேருந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து பொருள் கொடுக்குறோம், அப்போது இன்னொரு கண்ட்ரிலேருந்து நமக்கு பணம் தருவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போது இதில் வந்து நிறைய டேக்ஸ் இன்புட் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டை நிறைய பேர் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் தட் டெஃபிசிட் இஸ் அபவுட். ஓகேவா. இன்ஜினியரிங் அது குறிப்பாக வந்து ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்ன செய்திருக்காங்க, நிறைய டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக ஸ்டிஃப் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் வந்து போட்டதுனால இட் மேட் அ ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எஸ்என்பி லேட்டஸ்ட் எஸ்என்பி குளோபல் பிஎம்ஐ டேட்டான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டேட்டா வந்து யார் டேட்டாஸ், ரிப்போர்ட்ஸ், இண்டிசஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தது அப்படின்னா அது வந்து எந்த அமைப்பு இல்லைன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஷின் ஏரியா, அதை படித்து வச்சுக்கணும். சரியா. ஃப்ரம் த யூஎஸ் அண்ட் யூரோசோன் ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்போர்ட்ஸ் கண்டினியூ டு எக்ஸ்பேண்ட் அட் அ ரோபஸ்ட் கிளிப் driven largely by the expanding domestic demand for essentials including அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் போட்டதுனால எக்ஸ்போர்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இம்போர்ட்டை யாருமே கண்காணாத வகைக்கு வந்து என்ன ஆகிட்டுருக்கு, பயங்கரமாக வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் trade deficit is set to swell the current account deficit. மொத்தமாக ட்ரேட் டெஃபிசிட்டே இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் தான் சொல்கிற அளவுக்கு வந்து என்ன ஆயிருக்குது, பயங்கரமாக கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்ன, இதை பற்றி அடிக்கடி பேசுகிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துக்கலாம். இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரிஸ் ட்ரேட் வேர் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இட் இம்போர்ட்ஸ் எக்ஸீட் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இட் எக்ஸ்போர்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் செல்லிங் அ ப்ராடக்ட். ஸோ இந்தியா இஸ் செல்லிங் அ ப்ராடக்ட். ஓகே. அப்போது இன்னொரு கண்ட்ரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சைனா எடுத்துக்கிட்டோன்னா சைனா வந்து நம்மக்கிட்ட இந்த பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் டஸ் இட் மீன், அவங்க நமக்கு பணம் தரப்போகிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் அவர் பிஸ்னஸ், அங்கே நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா. அதே ரிவர்ஸ் வைஸ் வர்ஸா சைனா நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க, நம்ம இந்தியா வந்து என்ன செய்கிறோம், வாங்குகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க நம்மக்கிட்ட செல் பண்ணுறாங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். தட் மீன்ஸ் நம்மக்கிட்டேருந்து பணம் அவங்களுக்கு போகுது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நமக்கு எவ்வளோ பணம் வருது அதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட் மணி. ஓகேவா. நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு எவ்வளோ போகுதுங்கிறது தான் இம்போர்ட் மணி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நம்மளோட லாபமாக நஷ்டமானு பார்க்க போகிறோம். இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்தால் என்னாகும், நமக்கு வந்து மைனஸில் வரும். தட் மீன்ஸ் அதுதான் டெஃபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறைங்கிற மாதிரி நமக்கு வந்து இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், நம்மளோட அந்நிய செலாவணி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அடுத்தது ருபீஸ் கிட்ஸ் 25 பைசே ஆன் வீக் எக்ஸ்போர்ட். ஸோ அகெயின் த சேம் திங். இந்த ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது எவ்ரிடே தேர் வாஸ் நியூஸ். ருப்பி வந்து என்ன ஆயிருக்குன்னா நம்ம பணத்தினுடைய மதிப்பு டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 25 பைசா, கிட்டத்தட்ட 79.40 ஒரு டாலர் அப்படிங்கிற விலைக்கு வந்துட்டு என்ன செய்திருக்கு, வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக இந்த இப்போ யூஎஸ் சைனாக்கு இடையில ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது. எப்படி நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு இல்லையா, அது வந்து வாராக வந்து உருவம் எடுத்துருச்சு. பட் யூஎஸ் சைனாவில் வந்து ஒரு சின்ன குழப்பம் வந்து இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது. ஏன்னா யூஎஸ் வந்து என்ன செய்திருக்காங்க, யூஎஸில் இருந்த அவங்களோட ஒரு பர்சன் வந்து தைவானில் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ
ஸோ அதனால அங்கே ஒரு தைவான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு சின்ன கண்ட்ரி. ஸோ இப்போ யூஎஸ் என்ன ஆகுதுன்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த போகவும் சைனா வந்து யூஎஸ் மேலே எல்லா கோவத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஹேப்பனிங். ஒரு கிட்டத்தட்ட நம்ம ரஷ்யா உக்ரைன் போரோடு இதை வந்து சம்மந்தப்படுத்த முடியாது, ஒப்பிட முடியாது. இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டிப்டு தோ மார்ஜினலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 17 months இன் ஜூலை. இந்த 17 மாதத்தில் இப்போ தான் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து இந்த ஒரு வாரத்தில் பயங்கரமாக டிப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. while the trade deficit widened to a record 31 billion fueled by an over 70% rise in crude oil imports. ஸோ க்ரூட் ஆயில் மட்டுமே என்ன செய்திருக்காங்கன்னா 70% வந்து இந்த ஒரு 1 வீக்கில் பயங்கரமாக இம்போர்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. கொஷினில் வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. The Indian currency has been under immense pressure after a record high trade deficit number and a lower reading in S&P Global Services PMI. So நம்மளோட பண மதிப்பு என்ன ஆகிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போது குளோபலி நம்மளோட பண மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, டெப்ரிஷியேட் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செய்துக்கணும்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். டைரெக்டாக நமக்கு இதுலேருந்து கொஷின் வராது, பட் இந்த பிஎம்ஐ அப்படின்னு இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ பிஎம்ஐனா என்ன? பிஎம்ஐனா சர்வே பேஸ்டு மெஷர். அது ஒரு மெஷர்மெண்ட்டு தான். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வே எடுத்து அது மூலமாக மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேரியபிள்ஸையும் ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. சர்வீஸ் செக்டர்லேயும் சரி, மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயும் சரி, ட்ரெண்டு வந்து எப்படி போகுது. அதாவது பிஎம்ஐயோட முழு வாக்கியம் என்னென்னா, எக்ஸ்டென்ஷன் என்னென்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேசிங் மேனேஜர். ஸோ யார், நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பர்ச்சேஸ் மேனேஜர்னால் என்ன செய்யணும்னா எப்போ ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ ரேட்டு குறைய போகுது, இந்த சீசனில் நம்ம இந்த பொருளை வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த சீசனில் நம்ம இந்த பொருளை வாங்கினா நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க தான் ஒரு நல்ல பர்ச்சேஸ் மேனேஜர் இல்லையா? அந்த மாதிரியான அர்த்தத்தை வச்சது தான் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அவங்க ஃப்யூச்சரில் இந்த பொருளோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃப்யூச்சரில் இந்த பொருளோட விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, கரெக்டாக கணிச்சு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற விஷயம்தான் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸில் இந்தியாவினுடைய தரம் வந்து என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னால் என்னன்னு புரியுதா? புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, I'll surely reply. The purpose of purchasing manager index is to provide information about current and future business conditions. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து டெசிஷன் மேக்கராக இருக்காங்க. இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வச்சு தான் டெசிஷன் மேக் பண்ண முடியும். ஓகே ரைட்டு, இது வந்து கொஞ்ச நாளில் இன்னும் ஏறப்போகுது, இந்த விலை ஏறப்போகுது, இறங்க போகுது, இந்த பொருளோட விலை ஏறப்போகுது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த நூல்கண்டினுடைய விலை ஏறப்போகுது, இந்த தறியினுடைய விலை ஏறப்போகுது, காய்கறியினுடைய விலை குறைய போகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் தான். யாருக்கெல்லாம் இது உதவும்? எல்லாருக்குமே உதவும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்கலேருந்து டெசிஷன் மேக்கர்ஸ், அனாலிஸ்ட், இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அன்றாடம் வந்து எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். இட் இஸ் கால்குலேட்டட் செப்பரேட்லி ஃபார் த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் செக்டர் அண்ட் தென் அ காம்போசிட் இண்டெக்ஸ். ஸோ தனித்தனியாக என்ன செய்வாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கும் வந்து தனித்தனியாக பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் எடுப்பாங்க. தென் ஒரு சர்வீஸ் செக்டருக்கும் என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் செக்டர் எடுக்காங்களோ அதுக்கும் வந்து என்ன செய்வாங்க, பிஎம்ஐ எடுப்பாங்க. பிஎம்ஐ வந்து 0லேருந்து 100 வரைக்கும் வந்து அலோட் பண்ணுவாங்க. 50க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு நல்ல அவங்களுக்கு வந்து என்ன செய்ய போகுது, அவங்களோட அந்த நாட்டினுடைய பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அதிகமாகும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம்.
கம்மியாக இருந்தது 50க்கு கம்மியாக இருந்ததுன்னா கான்ட்ராக்ஷன். ஸோ above 50 எக்ஸ்பான்ஷன், below 50 கான்ட்ராக்ஷன். ஸோ 50லே இருந்ததுன்னா நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதத்துக்கும் இதை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பிஎம்ஐ வந்து ப்ரீவியஸ் மந்தோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. அந்த வகையில் நம்மளுக்கு இந்தியாவோட பிஎம்ஐ இந்த மாதம் என்ன ஆயிருக்குதுன்னா ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக எப்போவுமே ஒரு நாட்டில் வந்து ஒரு எக்கனாமிங்கிற விஷயம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அந்த எக்கனாமி வந்து மாறும் பொழுது, எக்கனாமியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மள மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அதுலேயும் குறிப்பாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாப்லெஸ் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்குதுன்னா 6.8% குறைஞ்சிருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜம்ப்டு டு 8.21 in July from 7.8. ஏற்கனவே 7.8% இருந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து என்ன ஆயிருக்குது 8.21 குறைஞ்சிருக்குது. இதே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்குது இந்த பீரியடில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில், அதாவது மான்சூன் பீரியடில் அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்ல மான்சூன் டைமுக்குள்ள என்ன டைப் ஆஃப் செக்டரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு கேட்குறப்போ, என்னடா இது மான்சூன் ஜாகிரஃபிக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற மாதிரி இருக்கும். பட் தி திங் இஸ், மான்சூன் டைமில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிக்ளைன் ஆகும். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரியான எல்லா கொஷினும் கேட்டு முடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொஷின் கேட்கணும் இல்லையா? ஸோ தே வில் ஸ்டார்ட் இன் திஸ் வே. Employment in urban India fell by 0.6 million to 125.1 million அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அர்பன் இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு, ரூரலில் எம்ப்ளாய்மெண்ட் கூடியிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்கனாமிக் கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம் இன் our சேனல், இன் our அகாடமி. பட் அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், இந்த 6 டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எக்ஸாமில் வந்து கொஷின் ஏரியாவாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன, எவ்வளோ டோட்டல் லேபர் ஃபோர்ஸுக்கு எவ்வளோ அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரேஷியோ பார்த்தோன்னா அதுதான் வந்துட்டு என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எக்கனாமி அடுத்து ஜியாகிரஃபி கூட நமக்கு என்ன செய்துட்டுன்னா வர ஆரம்பிச்சிட்டு. Demographic dividend, we can take it under economy as well as geography. It is a mixture of subjects. Demographic dividend அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன். அது எப்படி நீங்கள் வந்து பாப்புலேஷன்னா ஹியூமன் ஜியாகிரஃபியில் சொல்லுவோம். அது எக்கனாமியில் எப்படி கொண்டு வருவீங்க, ஹியூமன்ஸ் ஆர் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்ற பேசிஸில் நம்ம வந்துட்டு அங்கே எக்கனாமிலையும் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். பட் மேஜராக வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்டுங்கிற டாபிக் வந்ததுன்னா யூ கேன் ஸ்டடி அண்டர் ஜியாகிரஃபி. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீப்பிங் த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், இந்தியா நீட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் குவாலிட்டி ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர். ஸோ இது ஒரு இன்டர்வியூ ஆக்சுவலி. இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு இவர் சொன்ன விஷயங்களை நல்ல ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க எடிட்டோரியல் பேஜில் இருந்து. யுனைடெட் நேஷன்ஸ் ரிப்போர்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னாலும் நம்ம வந்து என்ன செய்துக்கணும், கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும், கொஷினில் வரக்கூடியது. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து, வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது யார் கொடுக்குறாங்க, வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது நம்ம
யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். வேர்ல்ட் பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டோட பாப்புலேஷன் வந்து 8 பில்லியன், இந்த வருஷம் 8 பில்லியன் வரைக்கும் ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியா வந்து சைனாவை 2023 க்ராஸ் பண்ணிடும். இது வரைக்கும் இந்தியா வந்து பாப்புலேஷனில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் 2023 இந்தியா வந்து சர்பாஸ் பண்ணிடும் சைனாவை. ஸோ நெக்ஸ்ட் இயரில் இந்தியா வந்து டாப் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பாப்புலேஷன் இம்ப்ளோஷன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2050 நம்ம இந்தியா வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளி புட், இந்தியா இஸ் கெட்டிங் அ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் தட் வில் லாஸ்ட் நியர்லி 30 years. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு இந்தியா வந்து என்ன செய்துட்ருக்கோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ ட்ரில்லியன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ யூபிஎஸ்சி டசன்ட் ஆஸ்க் நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸ். ஓகே, நம்பரையும் நேமும் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, யூபிஎஸ்சி கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கான்செப்ட் தான், நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அஃப்கோர்ஸ் எஸ் ரீட் பண்ணும்போதே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடாது போதும். நம்ம நோட்ஸ் எடுக்கும் பொழுது வி ஷுட் டூ இந்த மாதிரி கான்செப்டை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், படித்து வச்சுக்கணும். ஸோ இந்தியாஸ் பொட்டென்ஷியல் ஒர்க் ஃபோர்ஸ் டு ரைஸ் ஃப்ரம் 885 million to 1.08 billion people over the next 2 decades from today. Remain above a billion people for a half a century. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெட்டாகவே சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து இங்கே நமக்கு இந்தியா பொறுத்தளவுக்கு நாட் ஓன்லி பாப்புலேஷன், த ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் பிகமிங் மோர் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாப்புலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, ஹெல்த் அண்ட் எஜுகேஷனும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் வந்து இந்தியா நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து நல்லா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட்ஸ் such as digitization and automation, shifting supply chains, urbanization, rising incomes and demographic shifts and a greater focus on sustainability, health and safety are accelerating அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான், நாட் ஓன்லி பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங், இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை செயின் இன்க்ரீஸ் ஆகுது, அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்ஸ் அதிகமாக நடக்குது, அதனால சஸ்டைனபிலிட்டியும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is still a young country and in a much better position to transform itself compared to China. ஏன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 60+ இருக்கும். ஆவரேஜ் ஏஜ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மொத்த பாப்புலேஷனையும் எல்லாரோட ஏஜையும் டோட்டல் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை டிவைட் பண்ணோன்னா என்ன வருதோ அதுதான் 60. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வயசானவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, யூத் பீப்புள் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இந்தியாவில் வந்து நம்மளோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது நம்மளோட பாப்புலேஷன் ஆவரேஜ் பாப்புலேஷன் வந்து 27, 28 அந்த ஏஞ்சில் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஸ்டில் அ யங் கண்ட்ரி. இதெல்லாம் உங்களுக்கு கொஷின் ஏரியா தான். ஐடி டெக்னாலஜிஸ் வந்து அதிகமாக நம்ம இந்தியாவில் வந்து இப்போது பூம் ஆகிட்டு இருக்கு. ஐடி டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் சர்வீசிங். அது ஐடி டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணலான்னா, இங்கே இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஓன் கண்ட்ரியில் இருந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. India's administrative systems manage to deliver and its infrastructure, it is in far better shape today than it was for China at the start of its reforms. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து இப்போ தான் ரீஃபார்ம்லேயே வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் தான் ஆகுது. ஓகேவா. அந்த 75 வருஷத்துக்குள்ளேயே நம்ம என்ன செய்திருக்கோம்னா, இந்த சுச்சுவேஷனில் சீனா வந்து இருந்தப்போ அவங்கக்கிட்ட இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ், இவ்வளோ டிஜிட்டலைசேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இந்தியா வந்து அவங்களோட ஒரு பெட்டர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
So why we are discussing about China when we are discussing about our India's demographic dividend? Because எப்போவுமே நமக்கு வந்துட்டு என்ன செய்வோம்னா பக்கத்து நாடு நம்மளோட போட்டி நாடு நம்மளோட காம்படிட்டரை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணிப்போம் இல்லையா. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் இந்த பாப்புலேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைனா தான் நம்மளோட டாப்பில் இருக்காங்க. வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அண்ட் ஹவு தே ஆர் யூஸிங் தியர் பாப்புலேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் டு பிகம் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவிலையும் வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. தே ஆர் பிகமிங் வெரி குட் பாப்புலேஷன், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்டாக மாறிட்டுருக்கு, ரிசோர்ஸாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு என்ன செய்கிறாங்க சந்தோஷமாக இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்வியூ பை சம் பர்சன். அஃப்கோர்ஸ் இஸ் வாசிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் அடுத்தது வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதில். ஸோ இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து என்ன செய்கிறாங்க பாப்புலேஷன் டிவிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. பையனியல் சைக்கிள் அப்படின்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் என்ன செய்வாங்க அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. 1951 1951 அவங்க ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன? A sustained drop in fertility has led to an increased concentration of the population at working ages, creating an opportunity for accelerated economic growth per capita. Increased concentration of population at working ages, அதாவது 25 to 64 ஏஜுக்குள்ளே உள்ளவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களோட கான்சன்ட்ரேஷன் ரேஷியோ கம்பேரிங் டு 15க்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க 64க்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரையும் டோட்டல் பண்ணால் வர்றதை விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ரேஷியோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நமக்கு அந்த என்ன ஆயிருக்குன்னா ஸோ லைக் drop in fertility is one of the reason அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then again an economy topic, taxationல இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் குளோபலாகவே அதிகமாக இருக்குது. நாட் ஓன்லி இன் இந்தியா. இன்ஃப்ளேஷன் வந்து குளோபலாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஜிஎஸ்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. Inflation driving 8% of GST revenue rise. அப்போ என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டேக்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு பர்சன்டேஜாக தானே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ 8% ஜிஎஸ்டி வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதை. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து 3.7%ஆகவும் ட்ரேட் டெஃபிசிட் 8.5%ஆகவும் 2022-2023 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய கண்டென்ட் என்னென்னா ஹை இன்ஃப்ளேஷன், ஸோ எக்ஸ்பேன்ஷன் இன் இந்தியாஸ் ட்ரேட் டெஃபிசிட் இன் ஜூலை. நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸோட இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்திருக்கு. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் பயங்கரமாக டேக்ஸ் வந்து என்ன இருக்குது பெட்ரோலியம் ப்ராடக்டில் பயங்கரமாக டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் செம்மையாக ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. $1.4 lakh crore 5 மாதமாக தொடர்ந்து 1.4 lakh crore ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கனாமிக் ரெக்கவரி நல்லா இருக்குது. ஹையர் இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு எப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா சாரி 1 minute.
எக்கனாமி நல்லா இருந்தது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருந்தது நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் இன்ஃப்ளேஷன் ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு அது வளர்ச்சியினுடைய அறிகுறி கிடையாது. சரியா? ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் இன்க்ளூடிங் பெட்டர் கம்ப்ளையன்ஸ், எக்கனாமிக் ரெக்கவரி அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன் ஆஸ் கன்சிடர்ட் ஆஸ் சம் ஃபேக்டர்ஸ் லீடிங் டு ஹையர் ஜிஎஸ்டி ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருந்தாலும் அங்கே ஜிஎஸ்டி வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் உற்பத்தியும் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். த கேப் பிட்வீன் த டூ, அதாவது ஆக்சுவல் ஜிஎஸ்டி ரெவன்யூ, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரெவன்யூ. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட்னா ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கணும், இன்ஃப்ளேஷனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்டமிக் லெவலில் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஜிஎஸ்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் சம் ரிசர்ச்சஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அபவுட் எக்கனாமி. இது நியூஸ் கிடையாது. இந்த விஷயம் வந்து என்னது, ஒரு ஆர்டிக்கிள். மொத்தமாக இவ்வளோ நாள் நடந்த விஷயங்களெல்லாம் என்ன செய்திருப்பாங்க, தொகுத்து எடுத்து ஓகே இதுதான் ஃபைனலாக இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த மாதிரி படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஃப்ளேஷன்னா என்ன நமக்கு தெரியும். த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ் ஓவர் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரேட் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ரிவர்ஸில் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் இந்த வார்த்தையை வந்து இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து என்னோடய பொண்ணுக்கிட்ட இன்ஃப்ளேஷன்னா என்னது பாப்பா அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து ஊதுறது அப்படின்னா. ஸோ ஊதுறது மீன்ஸ் இன்ஃப்ளேட் த பலூன் சொல்லுவோம் இல்லையா, பலூனை இன்ஃப்ளேட் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சுட்டு அவள் ஊதுறது அப்படின்னா தட் மீன்ஸ் ஆமாம் ஊதுறது தான், ஊதி பெருசாகிறது. But in economy we have to tell it that the rate of increase in prices, பண விலை ஊதுறது, விலை உயர்றது அப்படிங்கிற, விலை அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும். வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராக உட்காந்துட்ருக்கு. கண்டிப்பாக என்ன செய்தாகணும், இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். இன்னும் டவுட் படித்து வச்சுக்கோங்க. இந்த டூயல் ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து மியூச்சுவலாக டிசைட் பண்ணணும், மல்டிபிள் ரேட்ஸ் இருக்குது, இட்ஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன், எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஆர்பிஐ ரைசஸ் ரேட்ஸ் ஓவ்ஸ் நிம்பிள் பாலிசி. இது வந்து இன்னைக்கு வந்த நியூஸ். With inflation remaining at elevated levels, the Monetary Policy Committee முக்கியமான ஒரு விஷயம். Monetary Policy Committee ஆஃப் யாருக்கு கீழே இருக்காங்கங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா decided to raise the policy repo rate by 50 basis points. அந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் அதாவது ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் பணம் வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது கடனாக வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த கடனுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி போடுவாங்க. இப்போ நம்ம போய் லோன் வாங்கினோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து லோன் வாங்கினோன்னா அதுக்கு நம்ம பேங்க்குக்கு வட்டி கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி பேங்க் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும்பொழுது அவங்க வட்டி கட்டுவாங்க. அந்த வட்டிக்கு பேர் தான் ரெப்போ ரேட். அந்த ரெப்போ ரேட்டை என்ன செய்திருக்காங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுதான் நம்ம எக்கனாமியில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கஸ்டமர் எந்த வகையில் பலன் அடைவாங்களா, பாதிக்கப்படுவாங்களா? லோன் வாங்குறவங்க தான் கஸ்டமர், அதாவது நார்மல் பீப்புள், பப்ளிக் வந்து பலன் அடைவாங்களா, பாதிக்கப்படுவாங்களா? பணப்புழக்கம் அதிகமாகுமா, குறையுமா அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டெயின் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். ஸோ இப்போ தான் போன நியூஸில் பார்த்தோம், இன்ஃப்ளேஷன் இருந்தால் ஜாலியாக இருக்குது, இன்ஃப்ளேஷனால் வந்து ஜிஎஸ்டி வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க.
பேக் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கொண்டு புல் பேக் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வெரி மச் இம்பார்ட்டண்ட் இன் எக்ஸாம்ஸ். எத்தனை டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கோ அதில் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து என்னதுன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு வாரத்து நியூஸ்லேயே வந்துட்டு நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், எவ்வளோ சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் படிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே பைலப் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம புக்ஸை முடிச்சுக்கலாம், ஸ்டேட்டிக் புக்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகும்னா புக்குக்கும் கரண்ட் அஃபேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கவனிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். ஆர்பிஐக்கும் பேங்கிங்கும் நடுவில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ வர நமக்கு ரெப்போ ரேட்டை வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பேசி தானே ஆகணும் இல்லையா? ஸோ பேங்க்ஸ் கேன் நாட் ஆல்வேஸ் ரிலை ஆன் ஆர்பிஐ டு ஃபண்ட் கிரெடிட் ஆஃப் டேக் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்தா தாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் எப்போவுமே நீங்கள் வந்து ஆர்பிஐக்கிட்டே சப்போர்ட் எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. லெண்டர்ஸ் நீட் டு மொபிலைஸ் மோர் டெபாசிட்ஸ் டு எய்ட் கிரெடிட் க்ரோத் சேஸ் ஆர்பிஐ கவர்னர். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நீங்கள் நிறைய என்ன செய்யுங்க, டெபாசிட்ஸை வந்து உள்ளே வாங்குங்க, உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வாங்க, நிறைய டெபாசிட்ஸ் உள்ளே கொண்டு வாங்க, ஆர்பிஐக்கிட்டே வந்து நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தே கேன் நாட் பி ரிலையிங் ஆன் த சென்ட்ரல் பேங்க் மணி ஆன் அ பெரனியல் பேசிஸ். பெரனியல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம இந்த பெரனியல்ங்கிற வார்த்தையை வந்து ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? பெரனியல் ரிவர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வருஷம் முழுதும் மழை தண்ணி இருந்துகிட்டே இருந்தால் அந்த ரிவர் என்னன்னு சொல்லுவோம், பெரனியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வற்றாத நதி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரனியல் பேசிஸில் நீங்கள் வந்து ஆர்பிஐ கிட்ட பணம் கேட்டுகிட்டே இருக்காதீங்க. தே ஹாவ் டு மொபிலைஸ் தியர் ஓன் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபண்ட்ஸ். உங்கள் சும்மா தேவைப்படுறப்பெல்லாம் ஆர்பிஐ கிட்டேருந்து பணம் வாங்காமல் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் ரீசோர்ஸ் வந்து இன்டேக் எடுங்க, என்ன செய்யணும், மக்கள்கிட்டேருந்து டெபாசிட் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காங்க. We expect deposit mobilization to catch up with the credit very quickly. So simply it is a business. Banking is a business, right? பிஸ்னஸ் வந்து டல்லாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நத்திங் பட். ஓகே, ஸோ கிரெடிட்ஸ் ஆஃப் டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. அதனால அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிரெடிட்ஸ் ஆஃப் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிமாண்ட் ஃபார் லோன்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ லோனுக்கு வந்து என்ன ஆகுது, நிறைய பேர் லோன் கேட்குறாங்க. அப்போ நிறைய பேர் லோன் கேட்கும்போது என்ன செய்யணும், அந்த லோனுக்கு வட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடணும். இதுதான், திஸ் இஸ் ஹவு தே டூ பிஸ்னஸ். அஃப்கோர்ஸ் எஸ், திஸ் இஸ் த பிஸ்னஸ், ரைட்? ஸோ அண்ட் இந்த மாதிரி கிரெடிட்ஸ் ஆஃப் டேக் இருந்ததுன்னா வி ஆர் டெல்லிங் தட் இட் இஸ் அ சைன் ஆஃப் ரெக்கவரி ஃப்ரம் ரெசெஷன். இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் செயின் லிங்க்னு சொல்லலாம். If increase in credit is for consumption purposes, that implies inflation. If it is for productive purposes, economic growth is outcome. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாமே எக்கனாமி பேஸ் பண்ண இந்த வாரத்தில் இருந்த நியூஸ் இல்லையா? அடுத்தது ஜுடிஷியரி, பாலிட்டி ரிலேட்டட் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல முக்கியமானது. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே there will be some polity news. So we need to understand what is polity and what is politics. People are misunderstanding with politics and polity. Polity is something we would say அரசின் இயல்பு, அரசு எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் அரசியல் இல்லையா? ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் அரசியல். ஸோ they do politics. With the help of polity, they do politics. We don't need politics for exam, we need polity for exam. Okay, இதில் வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நோட் பண்ணணும். ஸோ பாலிட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு எந்த கட்சியில் என்ன நடக்குது, எந்த கட்சியில் யார் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அது எல்லாமே வந்து நியூஸில் படிச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் படிக்காதீங்க. இட்ஸ் அ ராங் அப்ரோச் டு தி நியூஸ் பேப்பர்.
Okay, wherever they give something about any party or something about any particular person, then don't study about them. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ we need to study that. சுப்ரீம் கோர்ட் கால்ஸ் ஃபார் அ பேனல் டு லுக் இன் டு ஃப்ரீ பைஸ் இஷ்யூ. ஃப்ரீ பைஸ் இது வந்து ரெகுலராக வந்ததுனால இந்த நியூஸ் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். நிறைய இலவசங்கள்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட்ஸு அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. அப்போது இவ்வளோ இலவசங்களை எதுக்கு கொடுக்கணும்? ஸோ ஃப்ரீ பைஸ் வெதர் தே ஆர் யூட்டிலைசிங் இட் ஆர் நாட் இஸ் த குவெஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேனல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த பேனல் மூலமாக இந்த ஃப்ரீ பைஸ் வந்து நல்லதா கெட்டதா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு பேனல் ரெடி பண்ணியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV ரமணா ரீசெண்டாக என்னை வந்து ஒரு விஷயத்தில் ஈர்த்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு லேடி விமன், ஓகே, ஒரு விமன் வந்து சீஃப் ஜட்ஜாக வந்து ப்ரமோஷன் வாங்கணும். அதை நீங்கள் சம் கைண்ட் ஆஃப் இன்னுமே வந்து ரெப்ரசன்டேஷன், விமன் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த விமன் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல அவர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் அதை உங்களோட வாய்ப்பாக பார்க்காதீங்க, உங்களோட உரிமைன்னு பாருங்கள். 50% ஈக்குவாலிட்டி இஸ் யுவர் ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்பவே பிடிச்சிருந்த எனக்கு ஒரு விஷயம். நான் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவர் ரமணா என்ன சொல்லியிருக்காருன்னா, these days everyone wants free buys, not a single political party will allow free buys to be taken away. We take the side of the ordinary people, the downtrodden. Their welfare has to be taken care of course, yes. We are not just looking at this as just another problem during election time. We are looking at the national economic well-being. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஃப்ரீ பை கொடுக்கறது நல்லது தாங்க, அவங்களுக்கு வந்து தேவைதான் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஃப்ரீ பை ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா அது எல்லாருக்குமே நிஜமாக பயன்பட்டு தான் வாங்குறாங்களா, இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு வாங்கிடுறாங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு இந்தியன் எக்கனாமியை பாதிக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாலிட்டிக்கு வந்துட்டு மறுபடியும் எக்கனாமிக்கு போகிறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எஸ், எக்கனாமி இஸ் த like polity and economy are two eyes for the country, for the UPSC aspirant. Okay va. So center said these free buys were paving the way for an economic disaster. இப்படி ஓசியா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் கஜானா காலியாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரீ பை இந்த இஷ்யூக்கு வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. யாருக்கு கொடுக்கணும்? This is where the question falls. Election Commission of India க்கு கொடுக்கணும். Election Commission of, sorry for the errors, spelling errors. Election Commission of India க்கு கொடுக்கணும். அண்ட் இங்கே சொல்லியிருக்கிறது தான் ஆக்சுவலி மொத்த நியூஸோட சாராம்சமும் இந்த சிஜேஐயோட வேர்ட்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு இங்கே நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பார்க்குறோம். இந்த மாதிரி ஃப்ரீ பைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் எதில் வரும்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ரெவென்யூனா வருமானம் தானே, அப்புறம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன் வே டிரான்சாக்ஷன். ரெவென்யூ ரிசிப்டாக இருந்ததுன்னா அது வருமானம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்ததுன்னா அது செலவு. ஒன் வே, எனிஹவ் ஒன் வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது ஃப்ரீ பையெல்லாம் கொடுத்துட்டா திரும்ப அது எந்த வகையிலையும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையிலையும் திரும்ப போகாது இல்லையா. அப்போ அதுக்கு பேர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எந்த பார்ட்டில் வருது இந்த ஃப்ரீ பைஸ் எல்லாம்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக என்ன எதில் வருது அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை படித்து வச்சுக்கணும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தட் டஸ் நாட் ரிசல்ட் இன் த கிரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். எந்த வகையிலையும் அசெட்ஸ் உருவாக்காது, எந்த வகையிலையும் வருமானம் தராது, செலவு மட்டும்தான் அது. அது சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிணத்துல போட்ட கல் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்ன செய்துடும், ஜஸ்ட்டு தண்ணியில் கரைஞ்ச உப்பு மாதிரி கரைஞ்சிடும், அவ்வளோதான். அதோட ரிசல்ட் வந்து தெர் இஸ் நோ ரிசல்ட், தெர் இஸ் நோ ப்ரொடக்டிவ் ரிசல்ட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த வகையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு பேமெண்ட்ஸு சேலரிஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியுமா? கவர்மெண்ட் வாங்க முடியாது இல்லையா? ஸோ பேமெண்ட்ஸ், வேஜஸ், பென்ஷன்ஸ், சப்சிடிஸ், இப்போது ஒரு பொருளுக்கும் கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ், இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, திடீர்னு இப்போது நகைக்கடனில் அவங்களுக்கு வட்டியை வந்து என்ன செய்துடுறோம், நாங்கள் ஸ்க்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு அரசு வந்து புதுசாக அரசு வரும்பொழுதோ இல்லை வரத்துக்கு முன்னாடியோ அவங்க வந்து அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறமா என்ன செய்வாங்க, அந்த வட்டியை வந்து ஸ்க்ராப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃபால் இது எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான். சிம்பிளி செட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் போனால் வராது, அவ்வளோதான். தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. டேட்டா பேஸ்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம யூஸ்வலாக நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல இதுதான் அப்படிங்கிறத என்ன செய்திருக்க மாட்டோம்னா அழுத்தி படிச்சிருக்க மாட்டோம். அதனாலேயே அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. நீ ஃபுல்லாக படித்தோமே, இது கான்ஸ்டியூஷனல் பாடியாக நான் கான்ஸ்டியூஷனல் பாடியாக ஸ்டாட்யூட்டரி பாடியான்னு படிக்காமல் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் பாடி எலெக்ஷன்ஸை என்ன செய்கிறது, எலெக்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்காகவும் உருவாக்குன ஒரு பாடி. அது எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே உருவாயிருக்குன்னா ஆர்டிக்கிள் 324, ஷாப் ஆர் வெல்ஃபேர் டிபேட். அகெயின் அதே ஃப்ரீ பை விஷயம்தான் இங்கே வந்து ஒரு டிபேட் மாதிரி போயிருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. சஜஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a suggestion that Parliament could discuss this issue was met with skepticism by the bench, which felt that no party would want a debate on this as all of them support such shops. See, யாராவது வாங்கய்யா, யாராவது வந்து என்ன செய்யுங்க, இந்த ஃப்ரீ பைஸை வந்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு பேசுங்க வாங்கன்னா யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா எவ்ரி பார்ட்டி இஸ் கிவிங் ஃப்ரீ பைஸ், ரைட்? அவ்வளோதான் விஷயம். Distorted the voters' informed decision making and that unregulated populism may lead to an economic disaster. அது அகெயின் இன்னொரு நாள் நியூஸ்லேயே அதே சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னா எக்கனாமிக் டிசாஸ்டர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்து பிரகாரம் பார்த்தா பப்ளிக் ஃபண்ட்ஸை வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கரெக்டான விதத்தில் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு சாரார் வந்து என்ன செய்கிறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட்லி இன்க்ளூடட் இன் இட்ஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அவங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்னு வருது வாயில், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இல்லையா? அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை எந்த பார்ட்டியும் கண்டிப்பாக எல்லா பார்ட்டியும் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கலை அப்படின்னா அவங்க அது யூசிஐக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தகவல் வந்து அது உறுதியாகிற பட்சத்தில் அவங்களுடைய எலெக்ஷனில் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து என்ன ஆகும்னா பின்வாங்கப்படும். ஸோ எலெக்ஷனில் அவங்க வந்து பங்கெடுக்க முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். இட்ஸ் ஆல் அண்டர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக இவங்க என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, தட் ப்ராமிசஸ் that vitiate the purity of the election process. இந்த மாதிரிலாம் வார்த்தை வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றுமே இல்லை, அது நியூஸில் இல்லை, எடிட்டோரியலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள். ஸோ எடிட்டோரியலை ரீட் பண்ணணும்னு சொல்கிறது இந்த புதுசான வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான். பட் டோன்ட் திங்க் தட் இந்த மாதிரியான கஷ்டமான வார்த்தைகளை படித்து தான் நம்ம வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அந்த கஷ்டமான வார்த்தைகளை கண்டிப்பாக படிக்கணும்லாம் எந்த விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்காங்க, ஓகே இப்படி ஒரு வார்த்தை இருக்குதுப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தட் விஷியேட் த பியூரிட்டி ஆஃப் த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் எக்ஸர்ட் undue influence on the voters. It added that only promises which were possible to be fulfilled should be made and that manifesto should contain the rationale for the promised welfare measure and indicate the means of funding it. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சிஜே ரமணா வந்துட்டு ஆகஸ்ட் 26 ரிட்டையர் ஆக போகிறாங்க. அதனால புதுசாக ஒரு சக்ஸஸரை யூ லலித் சிஜே எப்படி எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரியில் பிரசிடெண்ட் யார்,
பிரைம் மினிஸ்டர் யார், சிஜே யார், இதை தவிர வேறு யாரும் வந்துட்டு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கூட நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். பட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இவங்க தான் வந்துட்டு அது 3 pillars ஆஃப் த கண்ட்ரி, ரைட்? ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சிஜேஏ அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், அவங்களுக்கு வந்து எந்த தகுதி இருக்குது, எதன் அடிப்படையில் வந்து அவங்க சிஜே ஆகுறாங்கங்கிறது நமக்கு பாலிட்டியில் சப்ஜெக்ட் ஏரியா, ரைட்டா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் சிஜேஐ செய்வாங்க. சிஜே மட்டும் இல்லை, மற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவரோட சக்ஸஸரை சிஜேஐயே ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ ஒருவேளை அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு இல்லை ரிசைன் பண்ண போகிறாரு அப்படின்னா அவரே என்ன செய்யலாம், எனக்கு அடுத்து இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் ரெக்கமெண்டேஷன் சும்மா கிடையாது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. தே ஹாவ் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பிரகாரம் தான் என்ன செய்யணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ Article 124 of the Constitution is important because இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த அவங்களோட அப்பாயின்மெண்ட் பற்றி கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 124 சொல்லியிருப்பாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரீசெண்டாக இந்த வாரத்தில் அதிகமாக வந்து நேம் வந்த ஒரு அமைப்பு அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நியூஸ் பேப்பர்ஸில், ஓகேவா? ஸோ அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பற்றி நம்ம படிச்சுக்கணும். யங் இந்தியன் ஆஃபீஸ் இன் டெல்லி சீல்டு பை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நான் ரீசெண்டாக தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ட்விட்டர் பக்கத்தை வந்து பார்த்தேன். ஸோ ரெகுலராக வந்து ஒரு நாளில் ஒரு 4-5 பேரை வந்து சீல் பண்ணுறாங்க, 4-5 பேரை அப்படியே என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதில்ல, இதெல்லாம் நம்ம படங்களில் போட்டால் மட்டும்தான் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ரியல் லைஃப்லேயுமே நடக்குது. இதெல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தோன்னா we will get more knowledge actually. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதில் நியூஸ் என்ன இருந்தாலும் நமக்கு வந்து பெருசாக தேவையில்லை. நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ if this news continues then we have to study about that. As of now என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வீக் ஃபுல்லாக வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் அ law enforcement agency. It is a law enforcement agency and economic intelligence agency. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா எக்கனாமிக் லாஸ், பொருளாதாரம் சார்ந்த சட்டங்கள் என்னென்ன இருக்குது, எக்கனாமிக் கிரைம்ஸ் இன் இந்தியா, யார் யார் ஏமாத்துறாங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைம்ஸ் பொருளாதார குற்றங்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எதிர்த்து போராடுறது தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை. It is a part of Department of Revenue, Ministry of Finance, Government of India. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, சிபிஐ, விஜிலன்ஸு, இது எல்லாமே ஒரு அமைப்புக்கு கீழே இருக்கும்ல. அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே. இவங்களோட வேலை வந்து நம்ம பார்க்குற அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த டேக்ஸு, விஜிலன்ஸு, அவங்களாம் வராங்கல்ல, வந்து செக் பண்ணுறாங்களா, அதே மாதிரி தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இவங்க என்ன செய்வாங்க, எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக செயல்படுவாங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு அமைப்பாக ஒரு அண்டர் ஒன் ரூஃப் கொண்டு வர்றதுக்குமான வேலைகளும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது, ப்ரிவிலேஜ் ஆஃப் எம்பிஸ் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு கிரிமினல் கேசஸ், சேஸ் வெங்கையா. ப்ரிவிலேஜ் ஆஃப் எம்பிஸ்க்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது? ஆஸ் அ காமன் பப்ளிக் தே ஆர் ஆல்சோ சிட்டிசன், பட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் தே ஆர் என்ஜாயிங் ஆஸ் அ எம்பி அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு வந்து பாலிட்டியில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஹூ டோல்ட் அபவுட் தட் டசன்ட் மேட்டர், யார் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் வாட் ஆர் த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் எம்பிஸ் வந்து நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்பிஸ் ஹாவ் த ப்ரிவிலேஜ், பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ் எக்ஸெட்ரா ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகிள் 105 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னா,
On Friday, protests by the Congress members on the issue led to an adjournment. So here you need to understand the word adjournment, and ஒரு நியூஸில் வர அளவுக்கு வந்து ஒரு பாலிட்டி வேர்ட் வந்திருக்குன்னா then that is going to be your question in this coming year in any of the exams. Okay, in any of the exams. So adjournmentனா என்ன? The court is adjourned அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறோம், கோர்ட் செஷனை வந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ கொஞ்சம் அப்படியே போய் ஓரமாக போய் உட்காந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ adjourn by nearly 30 minutes, 30 நிமிஷத்துக்கு என்ன செய்திருக்காங்க? adjourn பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டை. ஸோ adjournனா யார் பண்ணுவாங்க? adjournmentக்கும் adjournment sign die இதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கிள் 105ங்கிற விஷயத்தையே உங்களுக்கு வந்து நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் மேக் நோட் ஆஃப் திஸ். கொஷினில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர்டிக்கிள் 105 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், MPs enjoyed certain privileges so that they can perform their parliamentary duties. ஸோ அவங்க பார்லிமெண்ட்ரி டியூட்டிஸ் என்ஜாய் பண்ணணும்னா வந்துட்டு நார்மலாக எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல், எந்த தடைகளும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அவங்களோட பார்லிமெண்ட்ரி வேலைகளை செய்யணும்னா சில விஷயங்களை, சில ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு கொடுத்தாகணும். அந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து வராது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. It is under section 135A of civil procedure code, not criminal procedure code. That is what he is mentioning about. ஸோ ஒரு நபர் குற்றம் செய்திருக்கிறாருன்னா அது சிவில் குற்றமா கிரிமினல் குற்றமா, எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க. The privileges freedom from arrest is limited to only civil cases and has not been allowed to interfere in the administration of criminal proceedings. அது மிகப்பெரிய குற்றம், அதாவது கொலை குற்றமோ இல்லைன்னா ரேப் அந்த மாதிரியான கிரிமினல் குற்றமாக இருந்தால் அதை வந்து என்ன செய்யக்கூடாது, அதையும் ப்ரிவிலேஜுக்கு கீழே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Subject to the provisions of this constitution and the rules and standing orders regulating the procedure of parliament, there shall be freedom of speech in parliament. No member of parliament shall be liable to any proceedings in court in respect of anything said or any vote given by him in parliament or any committee thereof, and no person shall be liable in respect of the publication or under any either house of parliament or any report, paper, votes or proceedings. இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம வார்த்தைகளை மாற்றி படிக்கக்கூடாது, அதில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கிட்டா தான் உண்டு. தென் இந்த வாரத்தில் எல்லாமே நிறைய நடந்திருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் we know in the last week Draupadi Murmu, the first tribal women president of our country, had taken her oath, and now this week Jagdeep Dhankar become the new vice president. ஸோ இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் வந்துட்டு என்ன, வைஸ் பிரசிடெண்ட்டுங்கிறவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனாக, வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு லைக் என்ன தகுதி, அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் வி நீட் டு ஸ்டடி பாலிட்டி. இதில் மற்ற நியூஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, இவர் இப்போ இது பண்ணி வச்சார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா, இங்கே இதுதான் பாயிண்ட். ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு, ஒரு பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணணும்னா யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணணும்னா யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணணும்னா யாரெல்லாம் இருப்பாங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க, எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். இது ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு. அதே பிரசிடெண்ட்டுக்கு வந்து நாமினேட்டட் வர மாட்டாங்க. பிரசிடெண்ட்டோட, ஸோ ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்ம, வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன், அவங்களை எலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல் தான், எலெக்ஷன் ஸ்கூல் தான் பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். இம்பீச்மெண்ட்னா பிரசிடெண்ட்டை வந்து பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா யாரெல்லாம் வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வருவாங்க. ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பாலிட்டி செஷன் அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் இந்த நியூஸோட ஒத்து போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு வேர்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ வைஸ் பிரசிடெண்ட் தான் செகண்ட் ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? should be a citizen of India, should have completed 35 years of age, should be qualified for election as a member of
ராஜ்யசபா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ராஜ்யசபாக்கு என்ன ஏஜ், ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ லோக்சபாவில் ஒருத்தர் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவருக்கு என்ன ஏஜ் க்ரைட்டீரியா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Should not hold any office of profit under the union government or any state government or any local authority or any public authority. ஸோ வேறு எங்கேயும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ இல்லைனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ இல்லைனா லோக்கல் அத்தாரிட்டிக்கு கீழேயோ இல்லை பப்ளிக் அத்தாரிட்டிக்கு கீழேயோ வேலை செய்யக்கூடாது. They haven't mentioned about any private concerns. Note this here, but of course yes, any profit of office of profit ன்னு சொல்லுவாங்க. But is that having private as a concern? No. ஓகே. ஸோ அடுத்தது இவரோட எலெக்ஷன் பற்றின ஆர்டிக்கிள் எங்கன்னா ஆர்டிக்கிள் 66 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். வைஸ் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் எலெக்டோரல் காலேஜ். ஸோ எலெக்டோரல் காலேஜ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திஸ் இயர். ஆர்டிக்கிள் 68 வந்து எக்ஸ்பைரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. Then another judiciary, Tamil Nadu CM Stalin calls for Supreme Court bench in Chennai use of Tamil in High Court. That usage of language. Here they are talking about the usage of mother tongue in state high court. Safeguarding human rights is a priority. Vacancies at the SHRC will be filled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So he have requested for opening a bench of Supreme Court in Chennai and allowing Tamil to be used in the Madras High Court. அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் லாங்குவேஜ் வந்து கோர்ட் லாங்குவேஜஸ், ஜுடிஷியல் லாங்குவேஜஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கான்ஸ்டிடியூஷன் தான் என்ன சொல்லுதுன்னா டெல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டு, டெல்லியில் இருக்கிற கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கணும்னு. Do you remember in polity, in historical background we have studied கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாச்சு. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா டெல்லிக்கு இடம் மாற்றிருப்பாங்க. இட் ஆத்தரைசஸ் த CJI டு அப்பாயிண்ட் அனதர் பிளேஸ் ஆர் பிளேசஸ் ஆஸ் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து இங்கே வேண்டாங்க, டெல்லியில் வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது, இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் ஆச்சுன்னா யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த இடத்த வந்து டெல்லியிலேருந்து மாற்றுறதுக்குன்னா இட் இஸ் அபவுட் த CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அந்த ஆத்தரைசேஷன் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் பார்லிமெண்ட்டுன்னு எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் திஸ் அண்ட் ரைட் இட். He can take decision in this regard only with the approval of the president. So only with the approval of the president. ஸோ இந்த CJI வந்து என்ன செய்யலான்னா சுப்ரீம் கோர்ட் எங்கே மாற்றலாம் அப்படிங்கிறத பிரசிடெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் he can go for a decision. This provision is only optional and not compulsory ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் இதுதானே நமக்கு நியூஸ்க்கு ரிலேட்டட் இல்லையா? ஆர்டிகல் 348(1)A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் பை லா ப்ரொவைட்ஸ் அதர்வைஸ் all proceedings before the Supreme Court in every high court shall be conducted in English அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆர்டிகல் 348(2)ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா further provides that notwithstanding the provisions of article 348(A), the governor of state may with the previous consent of president authorizes the use of Hindi or any other language used for any official purpose in proceedings. ஸோ யார் கையில் இருக்குது? இப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் வந்துட்டு தமிழை வந்து வழக்கு மொழியாக பேசலாமா வேணாமா அப்படிங்கிறது யாரோட கையில் இருக்குன்னா கவர்னர் கையில் இருக்குது. ஓகே,
Then there is some important thing about citizenship பற்றி என்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மணிப்பூர் ஹவுஸ் gives NOD to NRC இது நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த என்ஆர்சிங்கிறது என்னங்கிறது ஒரு 2-3 வருஷமாகவே நமக்கு வந்து என்னவாக இருக்குன்னா குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு இடையில இந்த கொரோனா குழப்பம் வந்ததில் அது மறைஞ்சிருந்தது, மறுபடியும் ரீவேம்ப் ஆகிருக்கு. Manipur Assembly has resolved to implement the National Register of Citizens. ஓகே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அஸ்ஸாம் இஸ் த ஒன்லி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் டு ஹேவ் இம்ப்ளிமெண்டட் த என்ஆர்சி. இந்த என்ஆர்சிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டரை வந்து வச்சுருக்கிறதுக்கு அஸ்ஸாம் மட்டும்தான் இருக்கு. ஒன்லி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். இது ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா உருவான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் 1951 இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா, சென்சஸ் 1951 சென்சஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் அவங்களோட பர்சன் யார் இருக்காங்க அப்படின்னு எழுதாங்க. எதுக்காக அப்படின்னா, அஸ்ஸாம் மாதிரியான அஸ்ஸாம் மணிப்பூரெல்லாம் இட் இஸ் நியர் சைனா, ரைட்? ஸோ அங்கேருந்து இன்வேடர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால என்ன செய்யணும், இதை வந்து கரெக்டாக பண்ணால் தான் நம்மளோட நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. இந்த என்ஆர்சி வந்து ஒரே ஒரு தடவை தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1951 மட்டும். அதுதான் இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ். March 25, 1971 என்ன ஆச்சுன்னா, இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வந்து நிறைய பேர். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதாவது திடீர்னு போலீஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காங்க. என்னென்னா, இந்த அஸ்ஸாம் மணிப்பூர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, நெரிசல் அதிகமாக இருக்குது, டெமோகிராஃபிக் டிவிடன் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல பாப்புலேஷன் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும்? அப்போ இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அஸ்ஸாம் மட்டும்தான் நான் ஒரே ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணதில். இப்போது மணிப்பூரும் வந்து அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஸ்ஸாமில் வந்து March 25, 1971 இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் இஷ்யூ வந்தப்போ என்ன செய்தாங்க, ஒரு அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் ஆஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது நிறைய பிரச்சனை போயிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நவ் இட் இஸ் அன் அப்டேட். அடுத்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டியது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வை? ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் விட்டால் ஒரு நல்ல சோர்ஸே கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நியூஸ் பேப்பரில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் எந்த நியூஸ் வந்தாலும் கண்டிப்பாக தவறாமல் படிச்சிருங்க. அதே மாதிரி என்வைரான்மெண்ட் ரிலேட்டட் எந்த நியூஸ் வந்தாலும் கண்டிப்பாக தவறாமல் படிச்சிருங்க. இந்தியன் வர்ச்சுவல் ஹெர்பேரியம் பிக்கஸ்ட் டேட்டாபேஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஃப்ளோரா இஸ் அ குளோபல் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த போர்ட்டல் வித் நியர்லி 1 lakh இமேஜஸ் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ் ரெக்கார்டட் 2 lakh hits from 55 countries since its July 1 launch, site to host of all of India's herbaria by 2024. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேஷன்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து இவ்வளோ ஹெர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஷோகேஸ் பண்ணும்போது மற்ற கண்ட்ரீஸ் மத்தியில் நம்மளோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பண்ணியிருக்காங்க வர்ச்சுவல் ஹெர்பேரியம். ஸோ தே ஆர் நாட் ஷோயிங் இட் ஆன் லைவ். இவங்க வந்து வர்ச்சுவலாக ஆன்லைனில் அந்த ஸ்பெசிமென்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் பிகமிங் த ரிச் பொட்டானிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் த country. இதை யார் பண்ணுறாங்க, இது டெவலப்டு பை யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இனாக்ரேஷன் பண்ணது யாருன்னு பாருங்கள், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம படிச்சுக்க வேண்டியது. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஐ திங்க் இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூஸ் பேப்பரில் வருதுன்னு நினைக்கிறேன். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்திருக்காங்க, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை 1890 கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல வந்து என்ன செய்திருக்காங்க,
நிறுவி இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் த பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, இதை நம்ம நியூஸ்லேயே வாசிட்டோம். இட் கண்டக்ட்ஸ் சர்வேஸ், ரிசர்ச் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் இந்தியாஸ் பிளான்ட் ரிச்சர்ஸ். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரஃபி, ஜியாலஜி என்ன வேணால் சொல்லிக்கலாம், முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. இந்த மாதிரியான டாபிக் வந்து பேப்பரில் வந்ததுன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டடி ஆஃப் ராக் அகாமா, அகாமாங்கிற ஸ்டடி படிக்கணும். இது ஆர்கியாலஜியும் சேர்த்து வருதுங்க. ஸ்டடி ஆஃப் ராக் அகாமா கிவ்ஸ் இன்சைட் இன்டு அர்பனைசேஷன் கன்சர்வேஷன். The presence of these ectotherms indicates warmer patches in the city, presence of insects அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் a peninsular rock அகாமா. எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்கோ அந்த ஸ்டேட் அந்த பகுதிகள் எல்லாம், அந்த பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டி எல்லாம் வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெனின்சுலர் ராக் அகாமா which is a type of garden lizard has a strong presence in the southern India. நிறைய வந்து சதர்ன் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. Habitat loss and other such features of urbanization have affected the presence of the animal in urban center. So climate வந்து ஒரு இன்செக்டை, ஒரு ஆர்கானிசத்தை வந்து என்ன செய்யுதுன்னா மாற்றுது, அதனுடைய அவைலபிலிட்டியை மாற்றுது, அதனுடைய இருப்புத்தன்மையை வந்து மாற்றுது. அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? லிசார்ட் இஸ் அ லார்ஜ் அனிமல், பெருசாக இருக்கும். அந்த ஒரு பல்லி உருவம், கிட்டத்தட்ட நமக்கு பல்லி பெருசாக இருக்குதுன்னா டைனோசர் தான் நம்ம மைண்டுக்கு தோணும். அதனுடைய இன்னொரு உருவம் மாதிரி சொல்லலாம். They do not generate their own body heat, so they need to seek warmth from external sources. அப்போ என்ன அர்த்தம்? சன்னி ஸ்பாட்ஸில் தான் அது இருக்கும். செவர்களில் அந்த மாதிரி என்ன செய்யணும்னா பெரிய பெரிய பல்லி வந்து நல்ல சூடாக இருக்கிற இடத்துல வார்ம் ராக்கில் போய் இருந்துக்கும். They can indicate which part of the city are warming. ஸோ அப்போது எங்கெல்லாம் இந்த அகாமாங்கிற பல்லி வந்து அதிகமாக இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, ஓகே இந்த சிட்டி வந்து வார்ம் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஃபுட் வேவ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். They cannot live in places where there are no insects. Insects are critical components of a healthy ecosystem as they provide so many services including pollination சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய தடவை யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். வித் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ராக் அகாமா, அது ராக் அகாமானோடனே நீங்கள் வந்து ஒரு கல் நினச்சிக்க கூடாது. ராக் அகாமா இஸ் சம்திங், an insect, an animal. Then a climate change. Climate change la வந்து UNFCCC COP27 மீட்டிங் வந்து நடந்திருக்கு. COP27 மீட்டிங். அதில் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ஸ்டிடியூஷன், ஒரு வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அண்ட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ஸ்டிடியூஷன் ஆக்ஷன் பிளான் டு அட்ரஸ் கிளைமேட் சேஞ்ச் எந்த அக்ரிமெண்ட்டில்? பாரிஸ் அக்ரிமெண்ட்டில். அதோட மெயின் மோட்டோவே என்னென்னா 2 டிகிரிக்கு மேலே வந்து என்ன செய்யக்கூடாது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறத விட 2 டிகிரிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்லீஸ்ட் 1.5க்கு கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு 2100, அதாவது 2100வது வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1.5 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிட்டா தான் ஓரளவுக்கு என்விரான்மெண்ட் வந்து என்ன செய்யும், மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் எவ்ரி இயர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு எவ்வளோ எமிஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் we can understand which country is releasing more and which country is really working on climate change, climate conservation அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சாரி, இதுதான் நியூஸ். இது ஒரு நியூஸ் இன்னொரு நாளில் வந்தது. அட் COP26 இன் கிளாஸ்கோ, பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க, 5 கமிட்மெண்ட்ஸ். பஞ்சாமிர்த் இஸ் நத்திங் பட் 5 கமிட்மெண்ட்ஸ்
which includes increasing its non-fossil energy capacity. Net zero 2070 2070 நாங்கள் வந்து ஜீரோ ஃபாசில் எனர்ஜிக்கு வந்துடுவோம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் வந்து கிளைமேட்டுக்கு கன்சர்வேட்டிவாக சில க்ரீன் எனர்ஜி கான்செப்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் மெனி ஆஃப் இட்ஸ் பிக்கஸ்ட் கார்பரேஷன்ஸ் ஹேவ் கமிட்டட் டு ஷிஃப்டிங் அவே ஃப்ரம் பொல்யூட்டிங் எனர்ஜி சோர்சஸ். ஸோ அதையும் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்தியா டு ஹோஸ்ட் UNSC மீட்டிங் ஆன் கவுண்டர் டெரரிசம். யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு மீட் நடக்க போது, அந்த மீட்டை வந்து என்ன செய்கிறாங்க, கவுண்டர் டெரரிசம் பற்றி ஒரு மீட் நடக்க போது. அப்போது அந்த மீட்டுக்கு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து நீங்கள் எஸ்ஏ மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த கொஷினை, கவுண்டர் டெரரிசம் பற்றி. அஃப்கோர்ஸ் எஸ். United Nations Security Council including China, Russia and US for a special meeting on terrorism. இந்த கமிட்டி வந்து இந்தியா தான் சேர் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க நியூஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் பற்றி படிச்சு வச்சுக்கணும்னா ரொம்ப முக்கியமான, யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய 6 கிளை நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. It's charged with ensuring internal peace and security. Its powers include establishing peacekeeping operations, enacting international sanctions and authorizing military action. ஸோ என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறமா ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. சாங்ஷன்னா நீங்கள் யாரும் இவங்க கூட இந்த விஷயத்தில் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கு உதவக்கூடாது, இவங்ககிட்ட எதுவும் வாங்கக்கூடாது, எதுவும் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியான சாங்ஷன்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸை எனாக்ட் பண்ணுறது யார், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். அண்ட் ஆத்தரைசிங் மிலிட்ரி ஆக்ஷன். இட் பவர்ஸ் இன்க்ளூட் எஸ்டாப்ளிஷிங் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அமைதியை நிலைநாட்டுவது மட்டுமே. முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் த ஒன்லி யுனைடெட் நேஷன் பாடி வித் அத்தாரிட்டி டு இஷ்யூ பைண்டிங் ரெசல்யூஷன்ஸ். அவங்க சொன்னால் வேறு வழியே இல்லை, மாற்றக்கூடியது. இப்போ யூஎனில் வந்து வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, சொன்னால் வெறும் ரெக்கமெண்டேஷனாக மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னாங்கன்னா இட்ஸ் அ பைண்டிங்னா என்ன அர்த்தம், அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். த கண்ட்ரி ஹேஸ் டு டூ தட். சேலனா என்ன ஆகும் அப்படின்னா மற்ற கண்ட்ரி கூட இருக்கக்கூடிய தொடர்புகள்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேவா? 15 நாடுகள் மெம்பர்ஸாக இருக்காங்க. இதில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூகே அண்ட் யூஎஸ்ஏ, இந்த 5 பேர். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அதாவது வேறு கவர்மெண்ட், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட் வந்து சேர்ந்து என்ன செய்திருப்பாங்கன்னா 1989 இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக? டு காம்பேட் மணி லாண்ட்ரிங். பணத்தை வந்து என்ன பண்ணுறது, ஹவாலா முறையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவோம். அந்த மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுலேயும் டெரரிசம் ஃபினான்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2001 வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெரரிசம் ஃபினான்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது, அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு வந்துட்டு எங்கேருந்து பணம் கிடைக்கும், ஏதோ ஒரு அமைப்பு மூலமாக இல்லை யாரோ சில நபர்கள் மூலமாக இல்லை கார்ப்பரேட்ஸ் மூலமாக என்ன செய்யும், அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போது அந்த பணம் கிடைக்குது இல்லையா, அப்படி யாரெல்லாம் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, டெரரிசம் ஃபினான்சிங். அவங்களையும் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும், மணி லாண்ட்ரிங்குள்ளே இவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6 more wetlands in தமிழ்நாடு டு கெட் ராம்சார் ரெக்கக்னிஷன். ராம்சார் ரெக்கக்னிஷன் முதல்ல ராம்சார் வெட்லேண்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க.
எந்தெந்த சாங்சுரிலாம் வாங்க போகுது ராம்சார் ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கூந்தங்குளம் பேர்ட் சாங்சுரி, கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ், வேம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ், வெள்ளோட் வேடந்தாங்கல் அண்ட் உதய மார்த்தாண்டபுரம் பேர்ட் சாங்சுரி. இந்த 6 சாங்சுரியுமே வந்து என்ன செய்ய போகுதுன்னா ராம்சார் வெட்லேண்ட் ரெக்கக்னிஷன் வாங்க போகுது. ஸோ இது வரைக்கும் இதையும் சேர்த்தாக்க மொத்தமாக 10 வெட்லேண்ட் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறமா கார்கிலி பேர்ட் சாங்சுரி இருந்தது. இப்போ மறுபடி 6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெட்லேண்ட்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ டிரான்சிஷனல் ஜோன் பிட்வீன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். எந்தெந்த இடமெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிக்கு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு தோணுதோ அதெல்லாம் வந்து வெட்லேண்ட் ராம்சார் வெட்லேண்டுக்கு கூட கொண்டு வந்துருவாங்க. இன்னும் வகையில் சொல்லணும்னா எந்தெந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கணுமோ அந்தந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ராம்சார் வெட்லேண்டுக்கு கீழே வெட்லேண்ட் கன்வென்ஷனுக்கு கீழே கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ். உதய மார்த்தாண்டபுரம் பேர்ட் சாங்சுரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென் வேடந்தாங்கல் வெட்லேண்ட் செங்கல்பட்டு, வெள்ளூர் பேர்ட் சாங்சுரி, பெரியகுளம் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ட் சாங்சுரி இது. அடுத்து வேம்பனூர் வெட்லேண்ட். வேம்பனூரில் இது வந்து என்னென்னா மேன்மேட் இன்லேண்ட் டேங்க். இதுதான் சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் பெனின்சுலர் இந்தியான்னு சொல்கிறாங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். இதெல்லாம் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கூந்தங்குளம் பேர்ட் லைஃப் சாங்சுரி. அடுத்து ஒரு கவர்னன்ஸ் ஸ்கீம், மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ மக்களை தேடி மருத்துவம்னா என்னென்னா, நான் ரீசெண்டாக கவனித்தேன். ஒரு காரில் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் மெடிசன் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் மாதிரிலாம் வச்சுட்டு எ டீம் ஆஃப் பீப்புள் வந்து வீடு வீடாக அந்த ஏரியாவில் வந்து என்ன செய்கிறாங்க சுற்றிட்டுருக்காங்க. அவங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஸோ இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஃபீவர் இருக்கா, சளி இருக்கா, ஏதாவது கேட்டுட்டு போவாங்களே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அவ்வளோதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் தே ஆர் கண்டினியூயிங் தட் இஸ் ரியலி குட். ஸோ இது எதுக்காகன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மூலமாக தேவையில்லாத ப்ரீமெச்சூர் டெத்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எஸ் இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் கோவிட் ஸ்டெப். ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு பீப்புள்ஸ் டோர் ஸ்டெப். அவ்வளோதான். வீடு தேடி மருத்துவம், மக்கள் தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், என்ன வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. இதில் என்ன ஆகுதுன்னா டெய்லி கணக்கு காட்டணும் இல்லையா? இப்படி ஒரு ஸ்கீம் போட்டால் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னா நம்ம இந்த ஸ்கீம் மூலமாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது கணக்கு காட்டணும். ஏன்னா அந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்காக நிறைய செலவுகள் நடந்துகிட்ருக்கு. அந்த செலவுகளை எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து அவங்க பண்ணுறது சரியாக தவறாங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா? அப்போ ரிப்போர்ட்ஸ் கேட்கும்போது பார்த்தா அந்த ரிப்போர்ட் என்ன செய்கிறாங்கன்னா ஃபேக் டேட்டா என்ட்ரிஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஸ்கீம்ஸ் இருக்குது, நல்ல ஸ்கீம்ஸாகவே இருக்குது, அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பிரச்சனை, யார் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஐ லவ் திஸ் இன்டர்வியூ. ஸோ லைக் ஃபீல்டு விசிட்டுக்கு போகிறாங்க, ஆனால் யாருமே என்ன செய்யறதில்லை, சும்மா பேருக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஒர்க், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸும் லிட்டில் தான், ஒரு தேவையான அளவுக்கு ஆட்களை வந்து என்ன செய்யலை, நியமிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பிளான்ஸும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பேருக்கு போயிட்டு அவங்க ஓகே. இதுக்கு முக்கியமான ரீசனாக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் சரியாக இல்லாததுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ், திக் பாப்புலேஷன். திக் பாப்புலேஷன் இதை ஒரு ரீசனாக சொல்கிறாங்க, அவ்வளோதான்.
ஸோ டெய்லி டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல. இப்போ டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா ஸோ இதுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், 4500. அப்போது 4500 நான் டெய்லி வீடாக போய் நான் வந்து என்ன செய்யணும், ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷினாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க இவ்வளோ போதும் அப்படிங்கிற. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்கீம்னு ஒன்று போட்டிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் should be given. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, இந்த முக்கியமான 3 விஷயங்கள்: மேன் பவர் ஷார்ட்டேஜ், பாப்புலேஷன் திக்னஸ் அண்ட் மியாகர் இன்சென்டிவ். சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ட்ரக்ஸ் சப்ளை சரியா இல்லை. இதை டார்கெட் பேஸ்டு ப்ரோக்ராமாக மாற்றணும். எந்த ரீஜனில் அதிகமாக வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு மாற்றணும். அந்த ஏரியாவுக்கு சரியாக ஆட்கள் வந்து போகிறது இல்லை. குவாலிட்டி செக்ஸ் அண்ட் மானிட்டரிங் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம வந்து இதில் போடாத ஒரு நியூஸ் 4th ஆகஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று இருந்தது. அது என்னென்னா, அது நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை நம்ம படிக்கலாமா படிக்க வேணாமா, இது கண்டிப்பாக படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரங்கள் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம என்ன செய்துருவோம் அப்படின்னா, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவோம் இல்லையா. ஆனால் விளம்பரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது என்ன மாதிரியான விளம்பரத்தை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 4ஆம் தேதி இது நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விளம்பரம் இருக்குது. ஒரு செகண்ட் ஜஸ்ட். இதுதான் ரொட்டேட் சாரி ரொட்டேட் ஆக மாட்டேது. லெட் மீ ரீட் திஸ். இந்தியன் ஆயில் செலிப்ரேட்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் சீட்டா. முக்கியமான கரண்ட் அஃபேருங்க, முக்கியமான கரண்ட் அஃபேர் இது. ஓகேவா? இந்தியன் ஆயில் செலிப்ரேட்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் சீட்டா. அதில் இது ஒரு யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேர் சேர்ந்து ரிலீஸ் பண்ண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது. சீட்டா வந்து என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் சீட்டா காணாமல் போயிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்திருக்காங்க, நைரோபியிலேருந்து கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்து அதுக்கப்புறமா கொரோனா காலத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது ஸ்டாப் ஆகி திரும்ப இப்போது மறுபடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங் இட் ஆஸ் அ டைமண்ட் ஜூப்ளி என்ட்ரி. அதாவது 75 வருஷம் ஆகிட்டு இல்லையா நமக்கு சுதந்திரம் கிடச்சி, இந்த சுதந்திர தினத்துக்கு கிடச்ச ஒரு கிஃப்டாக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. அண்ட் இந்த சீத்தா எந்த சாங்சுரிக்கு வருது இஸ் த கொஸ்டின். குனோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ குனோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். நம்ம இந்த வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு கம்பைலேஷனாக கொண்டு வந்து முடிச்சாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து என்ன செய்கிறேன் அதுக்கான ரெஸ்பான்சஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ லைவ். பாய்.